பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்போது உம்முடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம் ஐயா. எங்களோடு கூட இடைபடுவீராக, பேசுவீராக, ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால இந்த பரிசுத்தமான ஆராதனைக்கு வந்திருக்கிற வாழ்த்துகிறேன். முதன்முறையாக இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் வருவதற்கு தேவனுக்கு கிருபை கொடுத்திரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல அழைத்த அருமையான சபை ஊழியர், அருமையான மூப்பராக இருக்கிற அருமையான அண்ணன் அவர்களுக்கு இயேசுவின் நாம நன்றி செலுத்தி நல்ல நைட்டே வந்துட்டேன். உங்கள் ஊரில் நைட்டே நல்ல தங்குவதற்கு நல்ல ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்க ஊழியக்காரங்க. வந்து தங்குவது நல்ல ஒரு இடத்தை தேவன் கொடுத்திருக்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல என்னை அறிமுகப்படுத்தின அருமையான சுதனையா, அங்கே ஆதிச்ச பேரில் சபை ஊழியராக இருக்கிறாங்க. ஆமாம், அவங்க தான் இந்த இடத்துல அருமையான ஊழியர்கிட்ட மற்ற மூப்பர்கிட்ட சொல்லி இந்த இடத்துல அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அவர்களை ஐயாவை நினைத்து பார்க்கிறேன். உண்மையில் ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே வந்து கர்த்தரை துதித்து கொண்டிருந்தீங்க. அல்லேலூயா. நல்ல இனிமையான பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். என்னுடைய பேர் ஆசீர் பாண்டி. முழு நேரமாக சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். மதுரைக்கு வடக்கு இருக்கிற வட மாவட்டங்களை சந்தித்து வருகிறேன். கர்த்தருடைய கிருபையினால முந்தாலும் தான் தருமபுரி மாவட்ட ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தேன். கர்த்தருக்கு சித்தம் நாளைக்கு இரவில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதியில் கிராம ஊழியத்தை நிறைவேற்றுகிறேன். அதுக்கடுத்த வாரத்தில் மயிலாடுதுறை, இப்படி தொடர்ந்து ஊழியத்தை வாரத்தில் 3 நாட்கள் 4 நாட்கள் வெளியில் டீமாக போய் செய்கிறேன். என்னுடைய ஊர் கைத்தார் பக்கத்தில் இருக்க மேலே இழந்தக்குள்ள எனக்கு 2 ஆண் பிள்ளைகளை ஆண்டு தந்திருக்கிறார். ஜெபித்துக்குள் அன்போடு கேட்டுகள். கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒருவர் மத்தேயு 25, 21. போதும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஓமையை குறித்து சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சத்திலே நீ உண்மையுள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன் அதிகாரியை வைப்பேன். பாருங்க, இந்த உலகத்துல இந்த உலக ஓட்டத்தின ஒரு நாள் முடித்து ஆண்டோடைய சமூகத்தில் நிற்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? ஒவ்வொருடைய காரியங்களை குறித்து கணக்கு கேட்பார். ஆமென். அதை ஒரு 5 தாளந்து கொடுத்தேனே, 2 தாளந்து கொடுத்தேனே, அதெல்லாம் ஒப்புவின்னு சொல்லி கர்த்தர் கணக்கு கேட்பார். அப்ப நம்ம கணக்கை சரியா கொடுக்கும்போது கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஆமென். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த பரலோகத்துக்குடைய போகும்போது அந்த வார்த்தையை சொல்லி இது பண்ணுவார். ஓகே, இந்த வார்த்தை அதற்காகத்தான் சொல்லப்பட்ட. ஆனால் அந்த பூமியிலையும் ஒரு காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்மளோட வாழ்க்கை நம்ம நம்பி அநேக தாளந்துகளை, கிருபைகளை, வாய்ப்புகளை, நேரங்களை, பணத்தை எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அதில் நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம அநேகத்தின் அதிகாரியை வைப்பார். ஆண்டு விருப்பம் என்ன? முதல்ல நம்ம கைகளில் கொஞ்சம் பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அதில் நம்ம உண்மையா உத்தமமா நம்ம இருந்துட்டா நம்மளை நம்பி அநேகத்தை ஆண்டவர் செய்வார், தருவார். ஆமென். அநீதியான இந்த உலக பொருளை நீங்க உண்மையா இல்லாட்ட உங்களை நம்பி யார் உண்மையான பொருளை, மெய்ப்பொருளை தருவாங்க அப்படின்னு இயேசு இன்னொரு இடத்துல சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? முதல்ல நான் கொஞ்சம் பொறுப்பை கொடுக்கிறேன், கொஞ்சம் ஊழியத்தை கொடுக்கிறேன், கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். அதுல நீ உண்மையா உத்தமமா இருந்த அப்படின்னா உன்னை அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரி வைப்பேன். இந்த உலகத்துல நம்ம அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? யோசித்து பார். நாம இருக்கிறோம், ஓகே, நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம மாத்திரம் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, வேலை பார்க்கிறாங்க, நல்ல வீடு, விவசாயம், வேலை, தொழில். ஆனா தேவ திட்டம் இது உன்னுடைய காரியத்துக்காக மாத்திரம் நீ இருக்கிறாய். ஆனா நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி போகும். அப்படி சொல்லல, நதிகள் போகும். நதிகள் சொன்னார். ஆமென். நதிகள் ஆசீர்வாதத்தின் ஆறுகள் மூலமா புறப்பட்டு போகும். அது அநேகரை வாழ வைக்கும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். அப்ப தேவ திட்டம் நம்மளை நம்பி கொஞ்சம் பொறுப்புகளை தருகிறார். அதுல உண்மையா இருந்த கர்த்தர் அநேகத்தின் நம்ம அதிகாரி வைப்பார். ஆமெனுக்கு. ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க தேசம் பெரிய தேசம், 147-8 கோடி மக்கள் இருக்கிற தேசம், நம்ம மாவட்டம் பெரிய மாவட்டம். அப்ப நாம மாத்திரம் ஆசீர்வாதமா இருக்கிறோம் இல்லை, நாம அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், அநேகத்திற்கு நாம் அதிகாரியா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. நீ அவர்களை ஆளுவாயின்னு கர்த்தர் சொன்னார்.
இன்றைக்கு அந்த காரியங்களை தியானிக்க போறோம். எப்படி ஆண்டவர் வேதாகமத்தில் முதல்ல ஒரு சில தேவ பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பொறுப்புகளை கொடுத்தார், கொஞ்சம் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதில் அங்கே உண்மையா இருந்ததுனால கர்த்தர் அவர்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைத்தார். அப்படிப்பட்ட தேவ மனிதர்களை உங்கள் மத்தியில் சொல்லி முடிக்க வரும். முதலாவது ஒருத்தரை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். யாத்ராம புஸ்தகத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 24:29. போது இந்த காரியம் நடந்தபடி யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன், அல்ல சொல்லுங்க பாப்போம், கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, வேதாகமத்தில் ஆண்டவர் யோசுவாவை எப்படி அவருடைய ஓட்ட முடியும் போது கர்த்தர் எப்படி சொல்றாருன்னா கர்த்தருடைய ஊழியக்காரன் அப்படிங்கிற அந்தஸ்தில் வைக்கிறார். இதே யோசுவா எப்படிப்பட்ட ஆரம்பத்தில் அவர் கொடுத்த பொறுப்பு என்ன? யாத்திராகமம் 33:11 வாசிங்க. யாத்திரா 33:11. போதும். யோசுவா, அதாவது நூனின் குமாரன் யோசுவா என்னும் மோசேயுடைய பணிவிடைக்காரன். வேதாகமத்தில் யோசுவாவை ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? பணிவிடைக்காரனா இருக்கிறவன். யோசித்து பாருங்க, சாதாரண ஒரு ஆலயத்தில் எடுபடி வேலை செஞ்சவர், மோசேக்கு தண்ணி எடுத்து கொடுக்கிற வேலை, தண்ணி கொடுக்கிற வேலை, ஆலய அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கிளீனா வச்சிருக்கணும். இதுதான் அவர் கொடுத்த பொறுப்பு. அந்த பொறுப்புல ஒரு உண்மை உத்தமா இருந்ததுனால கர்த்தர் யோசுவா எப்படி உயர்த்துகிறார் பாருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் என்கிற லெவலுக்கு ஆண்டு கொண்டு போகிறார் இல்லையா? சாதாரண ஒரு பணிவிடைக்காரனா இருந்தவன் பாருங்க, பணிவிடைக்காரனா இருந்தவரை தேவன் எப்படி ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரங்கிற அந்த லெவலுக்கு அநேகத்திற்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக கொண்டு போனார். முதல்ல பாருங்க, ஒரு சாதாரண குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்த அந்த இடத்துக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாக இருந்தவர் இன்றைக்கு முழு தேசத்துக்கே ஆசீர்வாதமா மாறின. எத்தனை மக்கள்? 32 லட்சம் ஜனங்களுக்கு அவர் தான் அதிகாரி. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அடுத்து 32 லட்சம் ஜனங்களுக்கு அவர் தான் அந்த முழு தேசத்தையே பங்கிட்டு கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சாதாரண ஒரு மனிதனுங்க பணிவிடையில கடந்தவரை எங்க கொண்டு தேசத்தையே பங்கிடுகிற அளவுக்கு மாற்றினார். ஆமென். யோசித்து பாருங்க, மோசே மூலமா என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்தார், அதே அற்புதங்களை யோசுவா மூலமா செய்தார். மோசே செங்கடலை பிளந்தார், யோசுவா யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ண. இதை விட முக்கியம் என்னன்னா, யோசுவா முதல்ல கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணிட்டு அடுத்து பாருங்க, சூரியனே நீ ஆயுளோன் பள்ளத்தாக்கின் மேல, சந்திரனே நீ கிபியோன் பள்ளத்தாக்கின் மேல் தரித்து நில்லுங்கள்னு சொல்லி யோசுவா 10ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறார். ஒரு நடுப்பகல் வரைக்கும் சூரியன் அப்படியே நிற்குதுங்க. ஏன்னா நம்ம பூமியை விட சூரியனுடைய பரப்பளவு பெருசு. ஆமா, அவ்வளவு பெரிய சூரியன் பந்து மாதிரி தொங்கிட்டு இருக்கு, சுத்திட்டு வருது. அவ்வளவு பெரிய சூரியனையே ஜெபம் பண்ணி நிறுத்தி விட்டார் யோசுவா. எவ்வளவு பெரிய காரியம்! ஒரு மனிதனுக்காக யுத்தம் பண்ணினார். ஒரு மனுஷனோட சொல் கேட்ட நாள் அந்நாளையத்த அதற்கு முன்னுமில்லை பின்னுமில்லை. ஒரு மனுஷன் யோசுவாங்கிற ஒரு மனிதனுக்காக சூரியனை நிப்பாட்டிட்டாருங்க ஆண்டவர். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அடுத்து மோசே உயிரோடுக்கு நாள்ல ஒரு மனுஷன் எதிர்த்து நிற்க முடியல, யோசுவா காலத்தில் ஒருத்தர் நிற்க முடியல. ஆமென், அல்லேலூயா. அதே தேவ பிள்ளை எப்படி இந்த உயர்வு வந்துச்சு? சாதாரண பணிவிடை செஞ்சவரை முழு தேசத்தையே பங்கிட்டு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தரோட ஊழியக்காரங்கிற அந்த ரேஞ்சுக்கு ஆண்டு எப்படி கொண்டு போனார்? அதே அந்த 33:11 சொல்லப்பட்டிருக்குது, அவனுடைய பணிவிடைக்காரனாக வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தோடு பிரியாது இருந்தான். கொஞ்சம் வயசு, வாலிப வயசு, எங்க இருந்தாரா? ஆசரிப்பு கூடாரத்தை பிரியாமல் இருந்தார். நீங்க யோசித்து பாருங்க, நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து விட்டு வெளியில வரும்போது அவங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. சத்தமா சொல்லுங்க, ஏதாவது விவசாயம் பண்ணாங்களா? விவசாயம் எந்த வேலையுமே. அவங்களுக்கு வேலை என்ன வேலை? காலையில போய் என்ன செய்ய வேண்டியது? காலையில் வெளியில போய் மண்ணாவை பொறுக்க வேண்டியது, உரல்ல இடிச்சு பணியாரமா சுட்டு சாப்பிட வேண்டியது, என்ன செய்ய வேண்டியது? தூங்க வேண்டியது, பேசிட்டு இருக்கு. இதான் வேலையான பகல் ஃபுல்லா ஏசி, நல்ல குழுகுழுன்னு காத்து. அவங்களுக்கு ஒரு வேலையுமே கிடையாது. சாப்பிட, தூங்க, அடுத்த ஆண்டு சொல்ற டைம் பிரயாணப்பட, வேற எந்த வேலையுமே கிடையாது. யோசித்து பாருங்க, அந்த காலகட்டத்தில் யோசுவா பாருங்க, அவர் நினைச்சிருந்தா வெளியில மற்ற வாலிப பசங்களோடு போய் விளையாடிக்கிட்டு இருக்கலாம், பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த வாலிப நாட்கள்ல எனக்கு ஆசரிப்பு கூடாரம் தான் வேணும், அவருடைய சமூகம் தான் எனக்கு வேணும் சொல்லி அதை விட்டு பிரியவே இல்லையாங்க. யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய வாலிப நாட்களே அதை விட்டு பிரியவே இல்லையா. அந்த சந்தோஷத்தை கண்டதுக்கு அப்புறம் உலகத்து மனிதர்களோட பேசுறதை விட அதை உலகத்து மனுஷன் பேச இதுதான் எனக்கு சந்தோஷம் சொல்லி இருக்கிறார்.
வாலிப வயசுல இருக்கிறார். யோசித்து பாருங்க, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை காவல் பண்ண வேண்டிய யார், எந்த கோத்திரத்தோட வேலை? ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து எடுபிடி வேலை செய்யணும், ஊழியக்காரங்களை கவனிக்கணும். யார் வேலை? எந்த கோத்திரத்தார் செய்ய வேண்டிய வேலை? லேவி கோத்திரத்தார். இவர் யோசுவா வந்து என்ன, யோசுவா பாருங்க, இவர் யோசுவா வந்து வேற கோத்திரத்தார், சரியா? எப்ராயிம் கோத்திரம். யோசித்து பாருங்க, இவருக்கும் ஆசரிப்பு கூடாரத்தை இருக்கணுங்கிறது சம்பந்தமே கிடையாது. லேவி கோத்திரத்தார் தான் ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கணும், அதை சுத்தி பாதுகாக்கணும், அதுக்கு காவல் காக்கணும். ஆனா அவங்க ஒரு செஞ்சாங்களோ இல்லையா? ஆனா அந்த வாலிப நாளுக்கு இவர் செய்யறார். இல்ல அவங்க வேலை தானே, நான் இதுக்கு செய்யணும், அந்த கோத்திரத்தார் பண்ண வேண்டிய நான் இதுக்கு செய்யணும், எனக்கு என்ன கிடைக்கும், இதுல இருக்கிறனால எனக்கு என்ன கிடைக்கும், அப்படி நினைக்கலையே. தேவ சமூகத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் இது என் வேலை இல்லை, அவங்க வேலை இல்லை அப்படின்னு நினைக்கல, அதிலே கடந்தார். ஆசரிப்பு கூடத்தை பிரியாமல் இருந்த யோசுவா. அலையில சொல்லுங்க பார்ப்போம். அலையில வாலிப வயசுல மற்றவங்களை பேசலாம், விளையாடலாம், சுத்திட்டு அலையலாம். ஆனா அந்த நாட்களில் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கைங்க. அதனால கர்த்தர் அதெல்லாம் பார்க்கிறாரு. வாலிப வயசுல மோசே கூட இருக்கிறார், மோசையோடு கூட இருக்கிறார், இடிபிடி வேலை செய்யற. அதெல்லாம் பார்த்து தான் தேவன் முழு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற அளவுக்கு மாற்று கர்த்தரோட ஊழியக்காரர்கள் அந்த அந்தஸ்து கொண்டு போறார். ரெண்டாவது யோசுவாட்ட காணப்பட்ட காரியம் என்னன்னா, இன்னைக்கு யாத்திராமத்தில் நீங்க வாசிக்க வேண்டாம், யாத்திராம 17ஆம் அதிகாரத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டு நான் வாசிக்கிற பாருங்க, 17:9 சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியில தேவனுடைய கோலை என் கையில பிடித்து கொண்டு நிற்பேன். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். ரெண்டாவது யோசுவா என்ன செய்யறார் அப்படின்னா, இப்ப வந்து இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியில வரும்போது முதல் எதிரி யார் வர்றா? இந்த அமலேக்கியர் வராங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில் யுத்தம் பண்ணி பழக்கம் கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செங்க சுடணும், செங்க சுமக்கணும், அதான் வேலை தெரியும். அவங்க யுத்தம் பண்ண தெரியாது. அந்த டைம்ல அமலேக்கியர் வராங்க. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. யோசுவாவுக்கு யுத்தத்தை பத்தி தெரியாது. அந்த டைம்ல மோசே சொல்றார், யோசுவா பத்தி நீ மனிதரை தெரிந்து நமக்காக யுத்தம் பண்ணு அப்படிங்கிறார். யோசுவாவுக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் கிடையாது. ஏன்னா யோசுவாவுக்கு யுத்தம்னா என்னன்னு தெரியாது. நீங்க யோசுவா மலை உச்சியிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது மோசே கேட்பார், என்ன சத்தம் அப்படின்னு கேட்கும்போது யோசுவா என்ன சொல்லுவார் தெரியுமா? இது என்னது, இது வந்து யுத்த சத்தம் அப்படிம்பார். யோசுவா என்ன சொல்றாரு? மோசே இது யுத்த சத்தம் மாதிரிலாம் கேட்கு. அப்ப மோசே சொல்ல, இல்லப்பா நீ சொன்னது தப்பு, அது யுத்த சத்தம் கிடையாது, அது என்னது, ஜெயதுனியாக சத்தம் மாதிரி தெரியுது, அது ஆடல் பாடு. ஜெயதுனியாக சத்தம் இல்ல, அபயதுனியாக சத்தம், அது ஆடல் பாடு சத்தம் சொல்லி மோசே கரெக்டா சொல்லு. ஏன்னா மோசே எப்படிப்பட்டாலு, யுத்தத்தை கற்றுக்கொண்டவர். அதனால யுத்த சத்தம் எது, சாதாரண சத்தம் எதுன்னு கரெக்டா தெரியும். யோசுவாவுக்கு தெரியல யுத்த சத்தம் எது, ஆடல் பாட சத்தம் எதுன்னு தெரியல. அவர் சொல்றாரு யுத்த சத்தங்கிறார். இல்ல அது இல்ல அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? யோசுவாவுக்கு யுத்தத்தை பத்தி என்ன செய்யாது, தெரியாது, பழக்கமே கிடையாது. அவர் யுத்தம் பண்ணி பார்த்ததுல யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லை, அதனால தெரியாம சொல்றாரு. ஆனா மோசே கரெக்டா. அப்ப என்னன்னா, யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் மோசே சொல்றாரு யுத்தம் பண்ணு, போய் மனுஷரை திறந்து யுத்தம் பண்ணுனா யார் போவா? அம்மா யார் போவா? யார் போவா அந்த காலத்துல? ஐயா மோசேட்ட என்ன சொல்லிருக்கேன் தெரியுமா? யோசுவா ஐயா, சாரி மோசே ஐயா, எனக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் இல்ல, என்னால முடியாது, நீங்க போங்க, ஏன்னா உங்களுக்கு தான் யுத்தத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அது நீங்க போங்க, என்னால முடியாது, உங்க இடத்துல நான் போய் நிக்கிறேன், நான் போய் மேல மலையில போய் நிக்கிறேன், நீங்க போய் யுத்தம் பண்ணுங்க சொல்லி இருக்கலாமா இல்லையா? எனக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் கிடையாது, நான் போனா ஜெயிச்சிருவேனா இல்லையா தெரியாது, சண்டை போட்டு பழக்கம் இல்லை, என்னால முடியாது மோசே, இல்லைன்னா நான் வரேன், ஆனா நீங்க வந்தா நான் வரேன். பாராக் சொன்னானே தபரால் அம்மாவை பார்த்து, நீங்க வந்தா நான் வரேன் அப்படிங்கிறானே. ஆனா யோசுவா அப்படி சொன்னாரா? ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கல. இல்ல நீங்க போங்க மோசே, எனக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லைன்னு கேட்கல, சொல்லல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அந்த பார்த்துட்டு இருக்கிறாரு. இவனுக்கு முதல் யுத்தம், கொஞ்சம் பொறுப்பு, கொஞ்சம் ஊழியம், போய் யுத்தம் பண்ணுன்னு மோசே சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு போறானே. அப்ப இவனை நம்பி ஒரு தேசத்தையே கொடுக்கலான்னு ஆண்டவர் பார்த்தார். அலையிலே சொல்லுங்க பாப்போம். ஏன் எதுக்குன்னு கேள்வி வைக்கல. எனக்கு பழக்கம் இல்லை, அனுபவம் இல்லை, நீங்க வாங்கல, நீங்க போங்க, நான் வந்து மேல மலைக்கு போறேன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லல. ரைட்டு, மோசே சொல்லிட்டாருங்க, உடனே கீழ்ப்படிஞ்சு போறார். கர்த்தர் அதை பார்க்கிறார். என்ன தெரியுமா? எந்த யோசுவாக்கு யுத்தத்தை பத்தி தெரியாது, யுத்தம் பண்ணியே பழக்கம் இல்லையோ, அதே யோசுவா கொண்டுதான் முழு இஸ்ரவேல் தேசத்துல 31 ராஜாக்களை அழிக்கும்படி கர்த்தர் யுத்தத்துல யோசுவா தலை சிறந்த வீரனாக்கின. கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்சார். யாத்திராமத்துல கர்த்தரதை பார்த்தார், உண்மையா இருக்கிறான், கொஞ்சம் பொறுப்பு, முதல் யுத்தம் உண்மையா பண்றான், உண்மையா கீழ்ப்படிஞ்சு பண்றான்னு இவன் நம்ப ஒரு தேசத்தை கொடுக்கான்னு சொல்லி அவ்வளவு பெரிய கானான் தேசத்தை கர்த்தர் கொடுக்க. அவர் தான் 31 ராஜா யுத்தம் பண்ணி பிடிக்க ஒரு யுத்தத்தை கூட தோற்றதில்லை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இடையில ஆயி பட்டணத்தார் அந்த இதுல மாத்திரம் ஒரு சின்ன சறுக்கல், ஆனா மறுபடியும் மீண்டு வருகிறார். ஒரு மனுஷன் யோசுவாவுக்கு முன்னாடி ஒரு ராஜா கூட எதிர்த்து நிற்க முடியலங்க.
ரெண்டா ஏன் யோசுவா மேன்மைப்படுத்துறான் தெரியுமா? ஏன் எதுக்குன்னு கேட்காம கீழ்ப்படுகிறார். முதல் யுத்தம் உடனே கீழ்ப்படிஞ்சு, தேவ பிள்ளையே உன்னை நம்பி ஒரு பொறுப்பை நீ செய்யி போன்னு சொல்லுவ, நீ கேள்வி கேட்க கீழே கேள்வி கேட்காத, சந்தேகப்படாதீங்க, உடனே கர்த்தர் சொன்ன கீழ்ப்படிங்க. எனக்கு அனுபவம் இல்லையே, பழக்கம் இல்லை, நான் எப்படி போவேன் சொல்லாதங்க. கொஞ்சம் பேரை கொண்டாங்க அநேகருக்கு கொண்டு ரட்சிக்கிறதுக்கு அவருக்கு தடை இல்லை. பலமுள்ளவனுக்காக பலனற்றவனுக்காக உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். யாரையும் ஒரு மென்மைப்படுத்த பலப்படுத்த முடியும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்துக்கு பிரியாம இருந்தார். அடுத்து பாருங்க ஏன் எதுக்குன்னு கேள்வி வைக்காம கீழ்ப்படுகிறார். அடுத்து பாருங்க யோசுவாட்ட பாருங்க, எனக்கு என்ன கிடைக்கும், பேர்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லி ஒரு நாளும் யோசுவா நினைக்கவே இல்லை. மோசே உயிரோடு இருக்கும், ஐயா நீங்க இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் மேலே தூக்கி விடுங்க, என் பேரை கொஞ்சம் அனுப்பிச்சிங்க, பூஸ்ட் பண்ணி விடுங்க, எனக்கு கொஞ்சம் வாய்ப்பெல்லாம் கொடுங்க, அப்பதான் நீங்க கண்ண முன்னுக்கு அப்புறம் என்ன மதிப்பான்னு ஒரு நாளாவது யோசுவா கேட்டாரா? கேட்கவே இல்லை, கேட்கவே இல்லைங்க. ஆனா கர்த்தரா சொல்றாரு மோசையை பார்த்து, மோசே நீ உயிரோடு இருக்கும்போது யோசுவாவை திடப்படுத்து, அவனை உன் ஸ்தானத்துல அபிஷேகம் பண்ணு, அவனுக்கு உனக்கு இருக்கிற இந்த மதிப்புள்ள கணத்துல அவனுக்கு கொஞ்சம் கொடு, நீ அவன் தலைமையில கை வை, நான் அவனுக்கு ஞானத்தினால் நிரப்புவேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மோசே பாருங்க யோசுவாவில கையில வைத்த பொழுது ஞானத்தின் நாவினால் கர்த்தர் யோசுவாவை நிரப்பினான்னு பார்க்கிறோம். யோசித்து பாருங்க, எனக்கு உங்களுக்கு அப்புறம் நான் தானே, என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்கன்னு சொல்லி யோசுவா என்னைக்காவது கேட்டாரு? கேட்கல. அவருக்கு வந்து அந்த பெயர்ப்புகள் விரும்பவே இல்லை. ஆண்டவர் எனக்கு கொடுத்த கொஞ்சம் ஊழியம் நான் உண்மையா செய்யறேன். அல்லேலூயா. அன்றைக்கு சாலமோனுடைய அம்மா சொன்னா கேட்கறாங்களே, 10 அம்மா போய் தாவீது போய், ஐயா நீங்க உயிரோடு இருக்கும் போதே இவன் தான் ராஜா நீங்க சொல்லணும், எல்லா மக்களுக்கும் சொல்லணும்னு சொல்றாங்க. தேவத்திட்டம் ஓகே, ஆனா அந்த அம்மாவுக்கு வந்து எண்ணம். ஆனா ஒரு நாள் யோசுவா பெயர்ப்புகளை விரும்பல. உங்களுக்கு அப்புறம் நான் தானே, என் பேரை கொஞ்சம் தூக்கி விடுங்க. கர்த்தரா தூக்கி விட்டார். அல்லேலூயா பார்ப்போம். கர்த்தரா மோசையை பார்த்து, உனக்கு அப்புறம் இவன் தான், யோசுவா தான் தேசத்தை பங்கிடு, அவன் ஸ்தானத்துல எனிசி அபிஷேகம் ஒண்ணு, அவனுக்கு உன்னுடைய கணத்துல கொஞ்சம் கொடுன்னு கர்த்தர் சொல்லி மோசே யோசுவாவுக்கு அந்த மேன்மை கிடைக்கிறது. இன்றைக்கு நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? அவங்க தூக்கி விட மாட்டாங்களா? அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா? யார் எதிர்பார்க்க? ரைட், கொடுத்தா சந்தோஷம், கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா பார்ப்போம். அப்ப முதல் நம்பரை யாரை குறித்து சொன்னேன்? யோசுவா. யோசுவாட்ட காணப்படக்காரன் முதல்ல சாதாரண பணிவிடைக்காரராக இருந்த ஒரு வாலிபனை எங்க கொண்டு போயிட்டாரு? முழு தேசத்துக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்தினார். ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரன் அப்படிங்கிற அந்த அந்தஸ்துல கர்த்தர் அவர் மரிக்கும் போது வைக்கிறார். ஆமென். நம்ம எப்படி இருக்கிறோம்? பிறக்கும் போது அப்படி இருக்கிறோம், கடைசி வரை கண்ணை மூடும் போது சாதாரண விசுவாசியாவே இருந்துட்டு கண்ணை மூடிடுறோம். பிறக்கும் போது சாதாரண ஒரு காரியம், ஆனா முடியும் போது ஒரு யோசுவோட வாழ்க்கை முடியும் போது கர்த்தருடைய ஊழியக்காரங்கிற அந்த அந்தஸ்துல கர்த்தர் கணம் பண்ணுகிறார். அழியில சொல்லுங்க பார்ப்போம். 3 காரியம் சொன்ன, என்ன காரியம் வேகமா சொல்லுங்க பார்ப்போம். வாலிப நாட்கள் ஆசரிப்பை கூட அறுத்துட்டு பிரியாம இருந்தார். 2வது ஏன் எதுக்குன்னு கேள்வி, எனக்கு என்ன கிடைக்கும், சாரி நான் யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லை சாக்கு போக்கு சொல்லல, உடனே கீழ்ப்படுகிறார். ஆமே. 3வது பெயர்ப்புகளை விரும்பாத யோசுவா. அப்ப முதல் தலைப்புல 3 காரியத்தை சொல்லி இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, எத்தனை காரியம்? 2வது ஒரு மனிதரை குறித்து நம்ம பார்க்க போறோம். 2வது ஒரு தேவ மனிதரை கொஞ்சம் பொறுப்புல ஆண்டவர் நம்பி கொஞ்சம் பொறுப்பை கொடுத்து எப்படி அவரை அநேகத்திற்கு ஆசீர்வாதமா மாற்றினார். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தில் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 41ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவர் வாசிக்கலாம். போதும். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையில போட்டு அப்படி சொல்ல, தன்னுடைய 2ஆம் ரதத்தில் 43 தன்னுடைய 2ஆம் ரதத்தில் அவனை ஏற்றி அவனை தன்னின்று பணியில் நின்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பை பார்வோன் அதிகாரி ஆக்கினார். 2வது ஒரு மனிதரை குறித்து பார்க்க போகிறோம். ஒரு தேவ மனுஷனை குறித்து பாருங்க. யோசித்து பாருங்க. இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவர்? நீங்க ஆதியாகமத்தில் 37ஆம் அதிகாரத்துல யோசேப்போட ஆரம்பம் என்ன தெரியுமா? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு 37ஆம் அதிகாரத்துல யோசேப்பு தன் சகோதரோடு கூட 37ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். யாக்கோபுடைய சந்ததியினர் வரல. யோசேப்பு 17 வயதில் தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். யோசேப்பு முதல்ல செஞ்ச வேலை என்ன வேலை? நீங்க எப்போது அப்பா பக்கத்துல இருக்கல, கொஞ்ச காலம் அண்ணமாரோட ஆடை மேய்ச்சிட்டு தான் அதுக்கடுத்து எங்க இருக்கிறாரு? அப்பா கூட இருக்கிறார். அப்ப கொஞ்ச காலம் அப்பா அண்ணமாரோட கூட ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அந்த ஆடு மேய்ச்ச ஒரு வாலிபனை எங்க கொண்டு விட்டார்? இப்போ எகிப்து தேசம் முழுமைக்கு கர்த்தர் அதிகாரியாக்கினார். அல்லேலூயா. யோசேப்பை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிற ஒரே நாள் இரவு தான். ஒரே நாள் இரவுல தலைகளா யோசேப்புடைய நிலைமை மாறிவிடும். எப்படி இந்த காரியம்? ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு வாலிபனை, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்த ஒரு வாலிபன் எங்க கொண்டு போனாரு? அடிமையாய் போனவனை முழு தேசத்துக்கே தேவன் அதிகாரியா மாற்றி எப்படி மாற்றினார்? அதுல ஒரு 3 காரியத்தை, அது நிறைய காரியம், ஒரு 3-4 காரியத்தை சொல்லுகிறேன்.
முதல் காரியம் யோசேப்பிட்ட காணப்பட்ட காரியம். அதே 37 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. 32 அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பட மறுமனையாட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். யோசேப்பிட்ட காணப்பட்ட முதல் காரியம் என்ன தெரியுமா? ஏன் ஆண்டவர் உயர்த்தினார் தெரியுமா? முதல் காரியம், தன்னுடைய அண்ணமாருடைய துன்மார்க்கத்துல அப்பாட்ட சொல்லி வருவார். சரியா? இது சரியா தப்பா? அண்ணமார் மூத்தபடியா பிள்ளைங்க, சரியா? அண்ணமாருடைய துன்மார்க்கத்துல அப்பாட்ட வந்து சொல்ற, இது சரியா தப்பா? நீங்க சொல்லுங்க பாப்போம். போட்டு கொடுக்கிற வேலை. என்ன வேலை? என்ன வேலை? போட்டு கொடுக்கிற வேலை. சரியா? இது போட்டு கொடுக்கிற வேலை, கோல் மூட்டி விடுற வேலை. இது சரியா தப்பா? யோசேப்பு செய் சரியா தப்பா? அண்ணமார் சொல்லுங்க, ஐயாமார் சொல்லுங்க. ஐயா, சரியா தப்பா? சரியா தப்பா? சரியா? சரி. அவருக்கு போட்டு கொடுத்ததுனால தானே அவர் என்ன செய்யறாங்க? அண்ணமார் விற்கிறாங்க, அடுத்து குழியில தூக்கி போடுறாங்க, அப்புறம் சிறைச்சாலைக்கெல்லாம் போறாரு. போட்டு கொடுக்காம இருந்தா பிரச்சனை இருந்திருக்காதே. போட்டு கொடுத்து சரியா தப்பா? சரியா? சரி. சரியா? ஏன் சரி அப்படின்னா, யோசேப்புக்குள்ள என்ன தெரியுமா? அண்ணமாரை பழி வாங்கணும், அண்ணமாரை வந்து அப்பாட்ட சொல்லி எப்படியாவது கெட்ட பேர் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன செய்யல, சொல்லல. ஏன் சொன்னார் தெரியுமா? யோசேப்பு பரிசுத்தமா வாழ்கிறவர். அதனால அவருக்கு தரிசன ஆசை என்னன்னா, நான் பரிசுத்தமா வாழ்றேன், என் அண்ணமார் என்ன செய்யணும், பரிசுத்தமா வாழ்றேன். அந்த தரிசனத்துல நல்ல எண்ணத்துல அப்பாட்ட சொல்றாரு. எப்படியா அப்பாட்ட சொன்னா கட்டாயம் என்ன செஞ்சிருவாரு, அப்பா சொல்லி சொல்லி கரெக்ட் பண்ணி திட்டியாவது இவங்க சரியாயிருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் என்ன செய்யறாரு, யோசேப்பு என்ன செய்யறாரு, போட்டு கொடுக்குறாரு. நான் பேச பின்னாடி தெளிவா கேட்குதா? ஐயா மைக் சத்த தெளிவா இருக்குதா? கைகள் அசைங்கல, தெளிவா இருந்தா கைகள் அசைங்க. பிரைஸ் கார்டு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, தரிசு யோசேப்புக்குள்ள ஒரு ஆசை, என்ன போல என் அண்ணமாரு பரிசுத்தமா வாழணும். அதனாலதான் அவங்க துன்மார்க்கத்தில் அப்பாட்ட போட்டு கொடுக்குற. இதை நான் எப்படி ஆவிக்கிற காரியமா எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, தேவ பிள்ளைகளே, நம்மளை நம்பி ஆண்டவருக்கு இந்த தேசத்தை தந்திருக்கிறா. அப்ப இந்த தேசத்து மக்களுடைய நம்ம அண்ணமாரெல்லாம் யாரு? இந்த தேசத்துக்கு மக்கள்லாம் யாரு? நம்ம அண்ணமாரா இல்லையா? அண்ணமார் அக்காமார். ஆமே, நம்மளெல்லாம் ஒரே ஆதாமுடைய அந்த சந்தையில வந்தவங்க தான் நம்ம. அப்படித்தானே? நம்ம வேற ஏதாவது உருவாக்குனர் கிடையாது. அப்ப என்னதான் இருந்தாலும் யாரு? இந்த தேசத்துல உலகத்துக்கு மக்கள் நம்ம சகோதர சகோதரிகள். அப்போ இவங்க பண்ணுகிற துன்மார்க்கத்துல நம்ம அப்பா யார்? நம்ம அப்பா யாரு? இவ்வளவு யோசித்து சொல்றீங்க. ஏன் நம்ம அப்பா யாரு? இன்னும் இந்த பக்கம் சத்தமே, நம்ம அப்பா யாரு? ஏசப்பா. நம்ம அப்பாட்ட வந்து சொல்லணும். என்னதை சொல்லணும்? எப்படி யோசேப்பு துன்மார்க்கத்தில் அண்ணமாட்ட துன்மார்க்கத்தில் அப்பாட்ட சொன்னாரோ, அதே போல நம்ம தேசத்துல நம்ம சகோதர சகோதரி பாவத்தை துன்மார்க்கத்தெல்லாம் டெய்லி அப்பாட்ட சொல்லணும். ஏன் சொல்லணும்? ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், பரிசுத்தமா வாழ்றேன், எனக்கு இன்னைக்கு நிச்சயம் இருக்குது, இன்னைக்கு கண்ண முன்னா நீத்து பரலோகத்துக்கு வந்துடுவேன், நான் வந்துடுவேன். அப்ப என் அண்ணமாரு வரணும், என் அண்ணமாரு பரிசுத்தமா ஆளுங்கிற அந்த நல்ல எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க நம்ம தேசத்து மக்களோட துன்மார்க்கத்தில் நம்ம அப்பாவாகி ஏசப்பாட்ட டெய்லி சொல்லுவீங்க. இதுதான் உங்களுக்கு கொடுக்கிற முதல் பொறுப்பு, ஊழியம். அல்லேலூயா பார்ப்போம். அந்த யோசேப்பு கொடுத்த கொஞ்சம் ஊழியம், கொஞ்சம் பொறுப்பு, கொஞ்சம் ஊழியம் என்ன போகுது? அண்ணமாட்ட துன்மார்க்க அப்பாட்ட சொல்றது. அல்லேலூயா. இன்றைக்கு மத்தியில் பிரசங்கம் பண்ணிக்கும் நான் வந்து முழு நேர ஊழியத்துக்கு வரணும் பிரசங்கம் அந்த எண்ணமே இல்லை. என்னுடைய அப்பா அம்மா இன்னைக்கும் ஒரு சாதாரண ஒரு விவசாயிகள், ஒரு சாதாரண ஒரு இனிஷியல் விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நான் தான் மூத்த பையன். நாகர்கோவிலில் பால்டெயின் படித்து கொண்டிருக்கு. 2வது வருஷத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். சாதாரண ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம், ஆனால் ரட்சிக்கப்படலை. சும்மா பேருக்கு சர்ச்சுக்கு 10th வரைக்கும் சர்ச்சுக்கு போனேன். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு முறை 2 முறையோ சர்ச்சுக்கு போய் வைக்கப்படுவேன். ஏன்னா அந்த நாட்களில் நான் 10th படிக்கும்போது 1997 434 மார்க் வாங்கினேன். நல்ல படிப்பு. அதனால கர்த்தரை எதுக்கு தேடணும் அப்படி நினைத்து கொண்டு. ஆனால் 2வது வருஷம் நாகர்கோவிலில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் படித்து கொண்டு பாட ஃபெயில் ஆகக்கூடிய சமயம். அந்த டைமில் தான் அவர் வழியில் யாரும் உதவி செய்யும். அப்போ தான் முதல் ஏசப்பட்ட ஜெபம், ஆண்டவரே நான் பாஸ் பண்ண நமக்காக வாழுவேன். அந்த பார்த்தேன் பாருங்க, நான் எதில் ஃபெயில் ஆகணும் பயப்பட்டு அதில் பாஸ் ஆனேன். 3rd இயரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனர்ஸோட வெளியில் வந்தேன். ஆமேன். அதுக்கப்புறம் தான் நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேனே, இதே போல் மற்றவங்களுக்கு வரணுமேனு சொல்லி இந்த பார உடனே எங்கெங்கே ஜெபம், முழு ஜெபம், உபவாச கூட்டணும், அங்கங்கே போய் ஜெபம், மற்றவங்களுக்காக ஜெபம். ஆண்டவரே தேசத்தை பாருங்க, மாவட்டத்தை பாருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அதுதான் ஆண்டு எனக்கு முதல் காரியமாக கொடுத்த. ஊழியத்துக்கு வரணுங்கக்கா அந்த கூட்டத்துக்கு போக மாட்டேன், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பாருங்க, அதில் உண்மையாக இருந்தால் இன்றைக்கு உங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்து சர்ச்சில் இந்த மாதிரி ஆடியோ சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணுவேன். அடுத்து வசனம் ஈஸ்டர் டைமில் வசனம் வால் போஸ்ட் நானே வாலண்டியரை கேட்டு ஒட்டுவேன். சைக்கிள் நாட்கள் சின்ன சைக்கிள் தான். பாருங்க, எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட கோயில்பட்டி 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வரும். அந்த அவ்வளோ தூரம் சைக்கிளில் போய் நானே ஒரு ஆளை பசையை காய்ச்சி ஒட்ட ஆரம்பித்தேன்.
பேரின்ப பெருவில் நெல்லையில் ஜோசப் சர்ச்சை நடத்துனாங்க. அவங்க வால் போஸ்ட்லாம் நான் போயிடுச்சு. நானும் வாழ்ந்து எங்கள் ஏரியாவில் போய் ஒட்டுவேன், சண்டே கிளாஸ் கால் கொட்டுவேன், அடுத்து எங்கேயாவது கன்வென்ஷன் கூட்ட உபவாசம் கொண்டு நானே வேன் பிடிச்சு கொண்டு போவேன். அதெல்லாம் உற்சாகமாக செஞ்சேன். ஊழியத்துக்கு வரணுங்கக்கா செய்யலை, நம்மளால ஏதாவது செய்வோம் முடியும், ஆண்டவருக்கா செய்யணும் சரி. இன்னைக்கு கத்தர் அதெல்லாம் பார்த்து கிராம ஊழியங்களை கத்தர் கொடுத்தார். இன்றைக்கு பல மாநிலங்களுக்கு ஆண்டு கொண்டு போகிறார். ஆமேன். இதை விட எத்தனையோ இயேசு அறியாத ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்குள்ள போக வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மாசமும் பல கிராமங்களை சந்தித்து வருகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை 4 இடத்துல அவார்டு வாங்கியிருக்கேன். அலையில சொல்லுங்க பார்ப்போம், எத்தனை இடத்துல? 4 இடத்துல அவார்டு. என்ன அவார்டுங்கிறீங்களா? 4 இடத்துல கர்த்தருக்காக பாடுகளை செய்ய, 4 இடத்துல மத தீவிரவாத தாக்கி அடிச்சிருக்கிறாங்க. சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. 4 மாவட்டம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் சிவகங்கை மாவட்ட ஊழியத்தினர் கர்த்தருக்காக பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். யோசித்து பாருங்க தேவ பிள்ளைகளே, எப்படி இந்த பாக்கியம் ஆண்டவர் ஆரம்பத்தில் நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிற பாக்கி இதில் நம்ம உண்மையா இருந்த கத்தனைக்கு மங்கள் மத்தியில் பிரசங்கம் வச்சிருக்கிறேன். அலையில சொல்லுங்க பார்ப்போம். இப்போ யோசிப்பட காணப்பட்ட காரியம் அப்பாவுடைய துன்மார்க்கத்தை, சாரி அண்ணமாட்ட துன்மார்க்கத்தில் அப்பாட்ட சொல்லுவார். நம்ம சகோதரர் யாரு? அண்ணமார் அக்கமார் தேசத்து மக்கள். ஏன் சொல்லணும்? நாம யோசிப்பு பரிசுத்தமா வாழ்ந்தார், அண்ணமாரு மாறணும், அதனால சொன்னார். யோசித்து பாருங்க, யோசிப்பு அன்னைக்கு அண்ணமாட்ட காரியத்தில் அப்பாட்ட சொன்னார். உடனே அதோட பலனை யோசிப்பு பார்க்க முடியல. ஆனா எப்போ பலன் கிடைச்சிச்சு தெரியுமா? யோசிப்பு பண்ண ஜபத்துக்கு பதில் வந்தது, தரிசனத்துக்கு பதில் என்ன தெரியுமா? அதே எந்த அண்ணமாரு மனம் திரும்புன்னு யோசிப்பு நினைச்சாரு, அதே அண்ணமாரு 13 வருஷத்துக்கு அப்புறம் யோசிப்பு எகிப்துல பெரிய அதிகாரி இருக்கும்போது அண்ணமார் வந்து யோசிப்பு முகங்குப்புற விழுந்து பணிந்து கொள்ளுகிறார்கள். பாருங்க, யோசேப்பு அண்ணமாரை பார்த்த உடனே நான் தான் யோசேப்புன்னு சொல்லலை, இவங்க உணர்வடையணும், நான் செய்த பாவத்தை அவங்க நினைச்சு பார்க்கணும், அதுல இருந்து மனம் திரும்பணும். யோசேப்பு டிராமா போடுறார், நாடகம் ஆடுறார். அதுக்கப்புறம் திடீர்னு பாருங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்து யோசேப்பு இல்லை, உன் தம்பி பென்யமீனை கூட்டிட்டு வாங்க, உங்க தம்பியை கூட்டுவாங்கன்னு சொல்லும்போது அப்பதான் அண்ணமாருக்குள்ள குசு குசுன்னு அவங்களுக்குள்ள பேசுறாங்க. ஐயோ அன்னைக்கு நம்ம அண்ணன் தம்பியை குழிக்குள்ள தூக்கி போட்டோம்ல, அன்னைக்கு கதறு நானே, இன்னைக்கு அன்னைக்கு நம்ம செஞ்ச பாவம் இன்னைக்கு நம்மளை வந்து பிடிச்சிருக்கு, ரத்த பழி இப்போ தொடர்ந்து வருதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள அப்படி கலக்கத்தோடு கண்ணீரோடு பேசும்போது தான் யோசேப்பு பார்க்கிறா, அண்ணமார் என்ன செஞ்சிட்டாங்க, தான் செய்த காரியத்துக்கு மனம் திரும்ப உள்ள உடைகிறார். எந்த யோசேப்பு அண்ணமார் மாறணும் மனம் திரும்ப நினைச்சாங்களோ அதே அண்ணமார் யோசேப்பு மனம் திரும்பினார்கள். தான் செய்த பாவத்தை உணர்ந்து பார்க்கிறாங்க. உடனே யோசேப்பால அடக்க முடியும், இனி யோசேப்பால வெளிப்பட இருக்கும். உடனே அறைக்குள்ள போய் அழுதுட்டு வெளியில வர்றாரு. வந்த உடனே என்ன செய்யறாரு, எல்லாரும் வெளியே மற்ற எகிப்துல இருக்க ஆட்கள்லாம் வெளியே அதிகாரிகள் வெளியில போய் சொல்லிட்டு நான் தான் யோசேப்பு சத்தமிட்டு அழுகிறார். எப்படி இருந்தது? இதே யோசேப்பு 13 வருஷத்துக்கு அண்ணமார் மனம் திரும்புன்னு அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாரு, மாறணுமா? அதே அண்ணமார் 13 வருஷத்துக்கு அப்புறம் மனம் திரும்புறாங்க. தேவ பிள்ளையே, நீ தேசத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், இந்த மாவட்டத்தில் ஜெபித்து எந்த மக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அதே மக்கள் ஒரு நாள் தேவ சமூகத்தில் வந்து மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா. யோசேப்பு பண்ணின காரியம் வீண் போகல. கொஞ்சம் பொறுப்பு, யோசேப்பு உண்மையா இருந்தார். 2வது யோசேப்போட காணப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதே ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 40:7 அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடு கவல்படும் பார்வோனுடைய பிரதானிகள் நோக்கி உங்கள் முகங்கள் இன்று துக்க முகமாக இருக்கிறது என்ன என்று கேட்டான். கவனிங்க, உங்கள் முகங்கள் இன்று துக்க முகமாக இருக்கிறது என்னன்னு கேட்கிறார் யோசேப்பு. கேட்க இந்த ஜெயில இருக்கிற 2 பேரை பார்த்து கேட்கிறார். இப்ப என்ன கவனிங்க, ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷன் ஏன் டல்லா இருக்கீங்க, ஏன் டல்லா இருக்கீங்க, கவலையா இருக்கீங்க அப்படின்னு ஒரு மனுஷன் கேட்கிறான். அந்த கேட்கிற இந்த மனுஷன் எப்படி இருக்கான்னு அர்த்தம், எப்படி இருக்கான்னு அர்த்தம், அமைதியா இருக்கான்னு அர்த்தமோ? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கான்னு அர்த்தம். ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷன் ஏன் டல்லா இருக்கீங்கன்னு கேட்கிறாரு அப்படின்னா அந்த கேட்கிற ஆள் எப்படி இருக்கான்னு அர்த்தம். சத்தமா அம்மா சொல்லுங்கம்மா, சும்மா சத்தமா சொல்லுங்க. இல்ல கேட்கிற மனுஷன் துக்கமா இருக்கிறவங்களை தான் இவர் கேட்கிற, ஏன்பா டல்லா இருக்கீங்க, தைரியமா இருக்கான்னு கேட்கிறாள். இப்ப இந்த கேட்கிற ஆள் எப்படி இருக்காருன்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சரிதான், சத்தமா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறார். அலையில சொல்லுங்க பாப்போம். இவர் சந்தோஷமா உற்சாகத்தில் இருக்கிறதுனால மற்றவங்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன் டல்லா இருக்கீங்கப்பா, நேரத்தெல்லாம் நடத்த இன்னைக்கு ஏன் டல்லா இருக்கீங்கன்னு கேட்கிறார் யோசேப்பு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? யோசேப்பு இருக்கிறது ஜெயிலுங்க, 13 வருஷம், கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனை கைதி மாரி, 1 வருஷம் தான் கம்மி. 13 வருஷம் ஜெயில இருக்கிறார் மனுஷன். அந்த நிலைமைக்கு ஒரு நாள் ஒரு ஜெயிலுக்குள்ள முறுமுறுக்கல. ஏன்னு ஆண்டவர் நான் நல்லதானே பண்ணேன், ஏன் ஆண்டவனை கொண்டு வந்தார், ஒரு நாள் முறுமுறுக்கல. அந்த ஜெயில் வாழ்க்கையில கூட சந்தோஷமா இருந்ததுனால தான் பாருங்க மற்றவங்களை பார்த்துக்க ஏன் டல்லா இருக்கேன்னு கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? பாடுகள் மத்தியில் கூட யோசேப்பு எப்படி இருக்காரு, சந்தோஷமா இருக்கு. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். முறுமுறுக்கல. அவர் சொல்றாரு எல்லாம் கத்த நன்மைக்காத்தான் மாற்றுவார், ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லி எல்லாவற்றையும் சந்தோஷமா சகித்து கொண்டே இருக்கிறார்.
நம்ம சகிக்கிறோமா? பாடுகளை சின்ன கஷ்டம் வந்து ஏன் இந்த ஆண்டவர் எனக்கு இதை அனுமதிக்கிறார், ஏன் இந்த கஷ்டம் இருக்குது, முறுமுறுக்குறமே. ஒரு பாடு கஷ்டம் வந்தா இருக்கத்தான் செய்யும், ஆனா அதை தாங்கிக் கொள்ளும். என்னுடைய மனைவி 2வது பையன் பிறக்கும் பொழுது நஞ்சு கொடி மேல திரும்பல. நஞ்சு கொடி என்ன செய்யல? ஆமா, 3ஆம் மாசம் ஸ்கேன் பண்ண நஞ்சு கொடி மேல திரும்பலன்ட்ட. உடனே ஜெபம் பண்ணோம். உடனே ஜெபம் 5ஆம் மாசம் ஸ்கேன் பண்ணோம், அப்பவும் நஞ்சு கொடி மேல திரும்பல. சரி, ஒரு 7ஆம் மாசம் ஸ்கேன் பண்ணோம், அப்பவும் நஞ்சு கொடி திரும்பல. கடைசி 9 மாசம் முடிகிற அந்த டைம்ல டாக்டர் சொல்லிட்டாங்க, இது வந்து பிரைவேட்ல பார்க்கவே முடியாது, கவர்மெண்ட் ஹைகோர்ட் ஹாஸ்பிட்டல் தான் பார்க்க முடியும். ரைட், ஓகேன்ட்டு காலையில ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போனாங்க. என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு உடனே உள்ளே கொண்டு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் 4 பேர் இருந்து வெளியில் ஜெபம் பண்ணோம். இதே ஹைகோர்ட் ஹாஸ்பிட்டல் அந்த பேர் வார்டுக்கு வெளியில் நாங்கள் 4 பேர் அப்படி நானே எங்கள் கூட எங்கள் ஊரில் ஜெபிக்கிற ஒரு அக்கா, அடுத்து என்னோட கூட பிறந்த அக்கா, ஒரு 3 பேர் ஜெபிச்சு, இன்னொரு தம்பி, 4 பேர் அப்படியே உட்கார்ந்த மாதிரியே மனசுக்குள்ள இயேசுவே அப்புறம் சக்ஸஸாக முடியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன நடந்துருமா முடியும்னு சொல்லி நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். முடிஞ்சு வெளியில் வந்தோன்னே 2வது பையன், முதல்லையும் பையன் 2வது பையன் ரொம்ப சந்தோஷம். வெளியில் தூக்கிட்டு வந்தாங்க நர்ஸ், அந்த தூக்கிட்டு வந்த ரொம்ப பரவாயில்ல, 2வது பையனை கொடுத்தா ரொம்ப சந்தோஷம்ட்டு பண்ணேன். ஓகே, நல்லது, ரைட் அப்பா. அடுத்து 2 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் எங்கள் அக்கா உள்ள அந்த என் பையனை பார்க்கறதுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வந்து சொன்னா, தம்பி ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன காரியம்? அவளோட கற்பப்பைய எடுத்துட்டாங்க, அவளோட கற்பப்பைய எடுத்துட்டாங்க அப்படின்ட்டாங்க. உள்ளமே உடைந்து போனது. 29 வயசுங்க. ஒருவேளை 40-50 வயசுல ஓகே தெரியாது, நான் 45 வயசு சரி, ஆனால் 29 வயசுல கற்பப்பை எடுத்துட்டாங்க. எவ்வளவு அழுதேன். அப்படி உள்ள கிட்டத்தட்ட 3 நாட்கள் அழுதேன். ஏன் ஆண்டவர், நான் ஊழியம் தானே கிராமகிராமமா போறேனே, மக்கா இவ்வளோ காரியங்கள் ஏன் எனக்கு இந்த எத்தனையோ பேர்ட்ட நான் கேட்டிருக்கேன், சாட்சி கேட்டிருக்கேன். இந்த கூட்டத்துக்கு போனேன், நஞ்சு கொடி திரும்பல, ஏசப்பட்ட ஜெபம் பண்ணேன், உடனே நஞ்சு கொடி திரும்பிட்டு கற்பப்பை எடுக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க. நான் எடுக்கல. கர்த்தர் கிருபையா ஜெபத்தை கேட்டு கற்பப்பை எடுக்காம எனக்கு டெலிவரி கொடுத்தார். எத்தனை பெண்கள் சாட்சி சொல்லிருக்கேன். நான் அப்படித்தான் எதிர்பார்த்து ஏன் என் வாழ்க்கையில துக்கம்? அழுதேன், 3 நாட்கள் அழுதேன். அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ள தேற்றிக்கொண்டேன். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். வரும் கஷ்டங்கள் எத்தனையோ ஊழியக்காரங்களை பாருங்க, நீங்க வெளியில பார்க்கும் எல்லாமையா பிரசங்கம், ஆனால் அவங்க கடந்து வர்ற பாதையை பார்த்தா பலவீனம், அதன் மத்தியில் தான் போறோம். ஏன்னா மற்றவங்களோட கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தெரியுங்க. கர்த்தர் அவங்கள அந்த பாதையில் நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். யோசித்து பாருங்க, யோசேப்பு பாடுகள் மத்தியில் கூட சந்தோஷமா இருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். 3வது காரியம் யோசேப்பிட்ட காணப்பட்ட காரியம், மற்றவங்களை விசாரிக்கிறார். பாருங்க, நேற்று நான் நல்லா இருந்தவங்க இன்னைக்கு இல்லை இப்படி நல்லா இருக்கேன்னு விசாரிக்கிறார். மற்றவங்களோட ஒரு கரிசனை இருக்கு, நமக்கு அந்த கரிசனை இருக்கு. யாராவது புதுசா சர்ச்சைக்கு வந்தா விசாரிக்கிறோமா? இல்ல. உங்க ஊர்ல ஆண்டவர் அறியாத மக்கள் இல்ல, எல்லாமே கிறிஸ்தவங்க. ஓகே, நீங்க பஸ்ல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, பைக்ல போறீங்க, யாராவது உங்களை பக்கத்துல யாராவது ஒரு பார்த்தாலே ரொம்ப டல்லா இருக்க மாதிரி தெரியும். என்னைக்கா விசாரிச்சுக்கீங்களா, ஏன்பா டல்லா இருக்க? என் தங்கச்சி ஏசு நம்ம ஒரு வார்த்தை சொல்லலாமே. நான்லாம் பைக்ல போனா யாராவது லிஃப்ட் கேட்டா உடனே நிப்பாட்டிடுவேன். ஒரு சில நேரம் ஆம்பளையால் நடந்து போனா நானே நிப்பாட்டி, ஐயா ஏறுங்கய்யா, ஏத்திட்டு உடனே எங்க விசாரிச்சுட்டு ஏசு நம்புங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருப்பீங்க, சந்தோஷம் தருவா சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவேன். விசாரிக்கிறோமா? மற்றவங்க மேல கரிசனை இருக்கிறதா? அன்னைக்கு யோசேப்புக்கு கரிசனை இருந்துச்சே, மற்றவங்களை விசாரிக்கிற இருதயம் இருந்துச்சே. ஹல்லேலூயா. பாருங்க, அவ்வளவு பெரிய அகாஸ்வர் ராஜாவே நெகேமியா விசாரிக்கிறார். என்ன கேட்கிறார்? நெகேமியா பார்த்து என்ன கேட்கிறாரு? நெகேமியா பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ராஜா கேட்கிறான். என்ன கேட்கிறான்? நெகேமியாவை பார்த்து, பானபாத்தாக்கானா இந்த நெகேமியா பார்த்து, இண்டி நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? இது மனதின் துக்கமே இல்லாமல் வேற அல்ல, நீ துக்கமுகமா இருக்கிற என்ன? அவ்வளவு பெரிய ராஜாவே தனக்கு கீழே இருக்கிற பானபாத்திரக்காரனை பார்த்து கேட்கிறாரு, நீ ஏன் துக்கமா இருக்க? அவ்வளவு பெரிய ராஜாவுக்கு ஒரு கரிசனைங்க. ஐயோ, நேற்று வரைக்கும் நெகேமியா நல்லா இருந்தா இன்னைக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்கானே. விசாரிக்கிறார். பாருங்க, விசாரிக்கிறதுனால ஒரு வழி திறக்குது. ஆமென். அவ்வளவு பெரிய ராஜாவே கீழே உள்ள ஆளுக்கு விசாரிக்க, நம்ம ராஜாவோட பெரிய ஆட்களா? சத்தமா நீங்க யாரு அப்படி ஆட்கள் பிஸியா இருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப மற்றவங்களை விசாரிக்க, ஏன்பா நீ ஏன் டல்லா இருக்க? எங்கேயாவது போனா ஒரு மாதிரி டல்லா இருந்த இயேசு நம்புங்க, விசாரிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் வேகமா சொல்றேன். அடுத்து யோசேப்பிட்ட காணப்பட்ட காரியம் என்னன்னா, பாருங்க, அவர் சொல்றாரு 41ஆம் அதிகாரம் வேதத்தில் 41:16 சொல்லப்பட்டிருக்குது, தேவனே 16 நான் நல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருள்வாராக. தேவனே மங்களகரமான நல்ல காரியத்தை ஆண்டவர் தான் தருவாரு அப்படின்னு யோசேப்பு ராஜாட்ட சொல்ல. அப்ப என்ன தெரியுமா? ராஜாவுக்கு தேவனுடைய நாமத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப அது சுவிசேஷம்னு கூட சொல்லலாம். ராஜாவுக்கு நற்செய்தி நான் கிடையாது, என்னால முடியாது, நான் ஆராதிக்கிற தேவன் தான் உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்க முடியும். அப்ப ராஜாவுக்கே ஆண்டோட நாமத்தை சொல்றார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு தாகம் இருக்கணும், இந்த தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவருக்கு தெரிய சொல்லணும், ஜனங்களுக்கு சொல்லணும், துடிப்பு தாகம் இருக்கணும். யோசேப்புக்குள்ள எப்படி இதுதான் நல்ல ஒரு வாய்ப்பு, இந்த டைம்ல இயேசுவை பற்றி தேவனை பத்தி சொல்லிடணும். தேவனே, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நாம தேவனை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு இவங்ககிட்ட சொல்லணும்.
அவ்வளவு ராஜாவுக்கே வெக்கப்படாம தைரியமா சொல்றார், தேவனே மங்களகரம் உத்தரவு அருளுவார். நம்ம மற்றவங்களுக்கு சொல்றோமா? கடைசி யோசேப்பிட்ட காணப்பட்ட காரியம் என்னன்னா, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தேவனே தேவனே தேவனேன்னு சொல்லுவார். ஆண்டவரே மகிமைப்படுத்திட்டு இருந்தார். பாருங்க, அண்ணன் மட்டும் சொல்லுவார், நீங்கள் என்ன இந்த இடத்துக்கு எகுத்துக்கு விற்று போட்டதுனால நீங்க பயப்படாத, கலங்காதுங்க, தேவனே இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார், தேவனே நன்மையா முடிய பண்ணினார், தேவனே மங்களாரம் உத்தரவு அருளுவார். அடுத்து அப்பாட்ட கேட்கிற, அப்பாட்ட சொல்லாரு, எப்ராயும் மனாசையும் யாக்கோபு வயசான கால தடவி பார்க்குது யாருன்னு கேட்கும் போது நம்மளா இருந்தா எப்பா உன் பேரன் அப்படின்னு இருப்போம். இது யாருன்னு அப்பா கேட்கிறாரு, யாக்கோபு கேட்கிற பேரமாரை பார்த்து யோசேப்பு கேட்கிறாரு, இது யாருப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நம்மளா இருந்தா எப்பா இது உன் பேரன் தான், இல்லை ஏன் மவன் தான் அப்படின்னு இருப்போம். ஆனா யோசேப்பு என்ன சொல்றது தெரியுமா? தேவன் எனக்கு இவ்விடத்தில் அருள்ல குமார், தேவன் கொடுத்த பிள்ளைங்க. பாப்பா என்னத்த வாழ்க்கை ஃபுல்லா என்னதுதான், யாரு தான்? சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். தேவன் தேவன் தேவன். அவர் இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தில் சொல்லியிருப்பார், ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லியிருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். வாழ்க்கை முழுவதும் தேவனே மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார், தேவனே வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். அப்ப வேகமா சொல்லுங்க பார்ப்போம். முதல் காரியம் யோசேப்பிட்ட காணப்பட்ட காரியம் என்ன? ஆடுகளை மேய்த்துக்கொண்டு அன்னமாடு துன்மார்க்கத்தில் அப்பாட்ட சொல்றார். ரெண்டாவது காரியம், ஜெயில் வாழ்க்கையோட பாடுகள் மத்தியோட சந்தோஷமா இருக்கு. மூன்றாவது காரியம், மற்றவங்களை விசாரிக்கிறார். அடுத்து தேவனை அறிவிக்கிறார், ராஜாவுக்கு அறிவிக்கிறார். அடுத்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். ஆமென். முதல்ல சொன்ன யோசுவாவை குறித்து சொன்ன, ரெண்டாவது யோசேப்பை குறித்து சொன்ன, மூன்றாவது கடைசியாக ஒரு நபரை பார்த்து புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதரை குறித்து பார்க்கலாம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுவோம். லூக்கா 5ஆம் அதிகாரம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. 3வது வசனத்தில், இனிமேல் நான் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, நல்ல ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பான்னு சொல்லி 10ஆம் வசனத்துல, சீமோனு கூட்டாளி செபதுகுமார யாக்கோபு யோவான் அந்தப்படி பிரமித்தார். அப்பொழுது இயேசு சீமோனுக்கு, பயப்படாது, இது முதல் மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கிறேன், கவனிங்க. இப்ப சாதாரண ஒரு மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு பேதுருவை கத்த சொல்றாரு, நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பா. நான் சொன்னேன், யோசேப்பு ஒரு சிறைச்சாலையில் இருந்தவனே, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குள்ள இருந்தவனே முழு தேசத்துக்கு அதிகாரியை மாற்றினார். யோசுவா கத்தர் அநேகத்தில் அதிகாரி வைத்த கடைசியா ஒரு மனுஷன், சாதாரண ஒரு மீன் பிடித்துக் கொண்டிருந்த மனிதனை மனுஷனை பிடிக்கிறவனை மாற்றினார். உலகத்துக்கே ஒரு திருச்சபைக்கு, இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்பட்ட முதல் சபைக்கு பிஷப்பே யாரு தான்? யாரு? பேதுரு. ஆமென். இந்த கல்லுமே சபையை கட்டுவேன்னு சொன்னார். பாதாளத்தை வாசம் மேற்கொள்ள முடிய பரலோகராஜ் திறவுகளை உனக்கு தருவேன். ஏன்னா பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது முதல்ல பிரஜாதி மக்கள் மேல் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, பிரஜாதி மக்கள் மத்தியில் ரட்சிப்பு வருகிறது. அதான் பரலோகராஜ் திறவுகள். இவர் ஜெபம் பண்ணும்போது பரலோகம் திறக்கப்படுகிறது, அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. பரலோகராஜ் திறவுகளே ஆண்டு கொடுத்தார். யார்கிட்ட? பேதுருட்ட. எப்படிங்க நடந்துச்சு? ஒரு 3 காரியத்தை சொல்றேன். மாத்திர பார்த்து 5ஆம் அதிகாரத்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 3ஆம் வசனத்துல பின்பகுதி நான் கேட்கிறேன், நடுப்பகுதி நான் வாசிக்கிறேன். 5:3 லூக்கா. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து இயேசு ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கவனிங்க, லூக்கா 5:3 நான் பின்பகுதி. கவனிங்க, முதல் கரையோ பேதுருட்ட காணப்படுகிற, நைட் ஃபுல்லா வலை போட்டு ஒண்ணுமே மீன் கிடைக்கல. மீன் கடை சோகத்தோடு உட்காரும் போது இயேசு வர்றாரு, உன் படகை கொஞ்சம் தள்ளுப்பா அப்படி கேட்கிறாரு. தள்ளி கொஞ்சம் தண்ணிக்குள்ள நிற்கிற படகு கொஞ்சம் மேல கரையில ஒதுக்கூடு. நம்மளா தான் என்ன சொல்லியிருப்போம், ஐயா எனக்கு ஏற்கனவே பசியா இருக்கு, அந்த நாட்களில் நைட்டு ஃபுல்லாக வலை போடணும்னா இதில் தான் போகணும், சாதாரண கையை வச்சு தான் துடுப்பு போட்டு தான் படகு தண்ணிக்குள்ள கொண்டு போகணும். ரொம்ப நைட்டு ஃபுல்லாக வலை போட்டு அடிவேல கலங்கு, பசி ஒரு பக்கம். ஆனால் அந்த டைமில் கூட இப்போ ஏசு கேட்குறோம், படகு கொஞ்சம் நகட்ட முடியுமான்னு கேட்ட உடனே சந்தோஷமா, அதான் கொஞ்சம் பலம். சத்தமா சொல்லி, இருக்கிறது கொஞ்சம் பலம். நைட்டு ஃபுல்லாக வலை போட்டு பலனே இல்லை, கொஞ்சம் அந்த கொஞ்சம் பலத்தை உண்மையாக இருக்கு. ரைட்டு கேட்குறீங்க, ரைட்டு தள்ளுற. அந்த நாட்களில் இப்போ யோசித்து பாருங்க, ஒரு படகத்துல சாதாரண காரியங்களை புரியுமா உங்களுக்கு? நீங்க பார்த்துருக்கீங்க, கடற்கரை எடுக்கிற படகு தள்ளுறது சாதாரண காரியம் இல்லை. முழு ஃபோர்ஸோட தள்ளாதான் இங்க வரும். ஆமா, வெளியில வரும், ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த கொஞ்ச பலத்துல கூட உண்மையா இருக்கிற ஆண்டவர் பார்த்தாரு, இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தை எனக்காக கொடுக்கிறான். ரைட்டு, இப்போ இவனை எனக்குள்ள பிடிச்சன முழு பலத்தை எனக்காக கொடுப்பான். அநேகத்துல இவன் அதிகாரம் கத்தர் கொடுக்கிறார், அவனுக்கு நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுக்கிறார். அடுத்து பேதுருட்ட காணப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா, அந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அவர் போதகம் பண்ணி முடித்தபடி சீமோனை நோக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு ஜனங்களை அனுப்பிட்டு உடனே பேதுரு பார்த்து சொல்ற, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைய போடு அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? இயேசு பிரசங்கம் பண்ணும்போது பேதுரு எங்க இருந்தார் அர்த்தம்? என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? சத்தமா சொல்லுங்க ஐயா. என்ன? யாரோ கரெக்டா சொல்றீங்க, சத்தமா சொல்லுங்க. வசனம் கேட்டு, வசனத்தை பேதுரு கேட்டுக்கொண்டிருந்தார். பசியா இருக்குது, நைட்டு ஃபுல்லா பசிக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நைட்டு ஃபுல்லா வலை போட்டு டயர்டா இருக்குது, நான் கொஞ்ச நேரம் தூங்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓரம் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொள்ளவில்லை. பேதுரு வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறது கொஞ்சம் பலம். அந்த கொஞ்சம் பலத்துல கூட படகை தள்ளுறாரு, வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. அதான் தாகம், வசனத்து மேல தாகம்.
நீங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பேதுருக்கு ரொம்ப பசியா இருக்கு, உடனே ஜனங்கள் சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க, அந்த டைம்ல போய் மேல போய் மேல் வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு வசனத்தின் மேல ஜெபத்தின் மேல ஆவிக்குரிய காரியங்கள் மேல பேதுருக்கு தாகம். அதனால ஒரு படிப்பெரியாத ஒரு மனிதரை தேவன் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, அப்போஸ்தலர் பிரசங்கம் பழைய ஏற்பாட்டில் எல்லா வசனத்தையும் மேற்கோள் காட்டுகிறார், யோவேல்ல காட்டுகிறார். இந்த வசனம் எப்படிங்க ஆண்டவர் பார்க்கிறாரு? இந்த பசியான நேரத்தில் கூட வசனத்தை கேட்டுட்டு இருக்க. நம்ம நல்லா இருந்தா கேட்போம், பசியா இருந்தா நிச்சயம் சதம் யாரு கேட்பா? செவியெல்லாம் அடைக்குங்க, கொஞ்ச நேரம் கூடினாலும் நிச்சயம் மனசுக்குள்ள ஐயோ வழக்கமா இந்த இவரை வர கூட்டு வந்துட்டாங்க, இவ்வளவு நேரம் பேசிட்டே இருக்காரு, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நினைச்சாரு, 3 காரியம் 9 10 12 காரியத்தை சொல்றாரு. எத்தனை பேர் நினைக்க மாட்டேன்னு நினைக்க அழலே சொல்லுங்க பார்ப்போம். ஆனா அந்த பேதுருக்கு தாக ஏதோ இவர் பேசுறாரு கேட்க ஒரு ஆறுதலா இருக்க. பசியான நேரத்தில் கூட வசனத்தை கேட்கிறார். வசனத்தை முதல்ல சொல்லுங்க, கொஞ்சம் பலத்தை கர்த்தர் கொடுத்தார். அடுத்து வசனத்தின் மேல தாகம். 3வது காரியமா பேதுரு என்ன செய்கிறார்னா, அதே 5ஆம் அதிகாரத்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு அது 5:5 அதற்கு ஐயரே ராமனு பிரயாசப்பட்டு ஒன்று அகப்பட ஆயினுடைய வார்த்தையின்படி வளைய போடுகிறேன். இயேசு சொல்ல போய் வளைய போடணும்னு பேதுரு சொல்ற, இது வாய்ப்பே கிடையாது, பகல்ல வலை போட்டா அந்த கடல்ல மீனே கிடைக்காதுன்னு சொல்றாரு. ஆனா ஆகிலும் வார்த்தையின்படி வளைய போட. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? இதுவரைக்கும் உண்மை, இந்த கடல்ல பகல்ல வந்து வலை போட முடியாது, ஆனா நீங்க சொல்றதுனால நான் போடுறேன். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி வசனத்தை கேட்டதுக்கு அப்புறம் இப்போ அவருக்குள்ள என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்துருச்சு. சூழ்நிலையை பார்க்கல, சூழ்நிலை சொல்றாரு ஆனா பார்க்காம கீழ்ப்படுகிறார். அப்ப என்ன அர்த்தம்? வசனத்தை அப்படியே அபியாசப்படுத்துகிறார். ரைட் ஓகே தான் கிடைக்காது, ஆனா இப்ப எனக்கு வசனத்தை கேட்டனால இப்ப எனக்கு என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்துருச்சு, நான் நம்பி வளைய போடுறேன். அப்ப கேட்ட வசனத்தை அப்படியே அபியாசப்படுத்துகிறார். நம்ம இவ்வளவு வருஷம் விசுவாசியா இருக்கு, இன்னும் இந்த வியாதி மாறுமா கடன் மாறுமா எனக்கு நினைச்சிட்டு இருக்கோமே, இவ்வளவு கால விசுவாசியா இருக்கு, இன்னும் நமக்குள்ள விசுவாசம் மாறும், கொஞ்சம் ஒரு சில நேரம் தடுமாறுகிறது. அன்னைக்கு முதல் கொஞ்ச நேரம் தான் வசனத்தை கேட்கிறார், உடனே விசுவாசம் வந்துருச்சு. 3 4வது காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த 5ஆம் அதிகாரத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 8ஆம் வசனம், சீமன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, அற்புதம் நடந்திருக்குது, உடனே என்ன செய்யறாரு? இயேசுடைய பாதத்தில் விழுந்துட்டார். நான் பாவியான மனுஷன். அப்ப என்ன தெரியுமா? மனத்தாழ்மை. அவ்வளவு பேர் அற்புதம் நடந்து துள்ளி குதிக்கல, எனக்கு மீன் கிடைச்சிருச்சு, இன்னைக்கு நான் பணக்காரன் ஆயிருவேன், துள்ளி குதிக்கல, பாதத்துல வந்து விழுகிறார். ஐயா நான் பாவியான மனுஷன், நான் தகுதியே கிடையாது, இதற்கு நான் தகுதியே கிடையாது, என்னை விட்டு நீங்க போயிருங்க. அப்ப என்ன? மனத்தாழ்மை. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் சரி, ஆலயத்துக்குள்ள வரும்போது நமக்கு என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க, மனத்தாழ்மை. நமக்கு மனத்தாழ்மை வரும். எப்போ வரும் தெரியுமா? எப்போ வரும் தெரியுமா? ஆரம்பத்தில் நம்ம கஷ்டத்துல பாடு மத்தியில் இருக்கும்போது மனத்தாழ்மை வரும். கொஞ்சம் ஆசீர்வாதம், ஒரு சின்ன வீடு இருக்கும்போது மனத்தாழ்மை வருவோம், சர்ச்சுக்கு வருவோம், ஆராதனைக்கு. ஆனா வசதி வாய்ப்பு வரும்போது, வீடு காரு பங்களா வசதி வாய்ப்பு வேலை வரும்போது மனத்தாழ்மை நடக்கிறோமா? வேதாம துணையோபரம் ஆரம்பத்தில் மனத்தாழ்மையா இருப்பாங்க, பெரிய உயர் வந்தோன்னே ஆண்டவரே மறந்தெடுத்து போற நிலைமை வந்திருக்குதே. நமக்கு கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க பாப்போம். மனத்தாழ்மையா இருக்கு. சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? நம்ம மனத்தாழ்மை. இன்னைக்கு உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா பாருங்க, இவ்வளவு நேரம் ஆன வசனத்தை ரொம்ப ஆர்வமா கேட்கறீங்க. அல்லேலூயா பாப்போம். ஆமென். கொஞ்சம் காலம் ஆகி ஆண்டவர் நீங்களாம் பண்ற ஜெபத்தை கேட்டு கத்த நல்ல வீடு வாசல் கொடுத்து, நல்ல பெரிய ஒரு பிசினஸ் கொடுத்து, கார் பங்களாலாம் கொடுத்தான்னு அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? அப்ப இதே மாதிரி இருப்பீங்களா? இதே மாதிரி உட்கார்ந்து வசனத்தை கேட்பீங்களா? இருதயம் அப்படி இருக்குமா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆரம்பத்தில் நல்லா இருக்கிறாங்க, ஆனா பாருங்க காரு பங்களா வசதி வாய்ப்பு சர்ச்சில் உட்கார்ந்துருக்க தோரணை பார்த்தா தெரியும், அப்படி மீசையே இருக்காதானே என்ன செய்வாங்க? மீசை முறுக்கிட்டு அப்படியே நினைச்சுவாங்க. அதே ஆளு 10 20 30 வருஷத்துக்கு முன்னாடி மனத்தாழ்மை உட்கார்ந்து ஐயா, இப்போ உங்களுக்கு எங்கேயா போச்சு இந்த மனத்தாழ்மை? கடைசி வரைக்கும் ஆண்டு இருக்கணும், மனத்தாழ்மையா இருக்கணும். நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாங்க, எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கலாம், தேவ சமூகத்துக்கு வரும் மனத்தாழ்மையா இருக்கணும். இன்னைக்கு பெரிய ஒரு சத்யா அந்த ஏஜென்சி சத்யா அந்த ஓனர்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு ஊழியர் சொன்னார், சர்ச்சுக்கெல்லாம் சாதாரண மனுஷன மாதிரி தமிழ்நாட்டில் பல இடங்களில் ஷோரூம் வச்சிருக்கிறார். சாதாரண ஒரு ஆள் மாதிரி சர்ச்சில் வந்து உட்கார், தெரியாது இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தெரியாது. மனத்தாழ்மை. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வேலையில பதவியில் இருந்தாலும் ஆலயத்துக்கு வரும்போது எப்படி இருக்கணும்? ஆலயத்தில் மாத்திரமில்லை, எங்கேயும் மனத்தாழ்மையா இருக்கும். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். பேதுரு காணப்பட்ட காரியம் 5ஆம் வசனத்துல 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவர் சொல்றாரு, நான் 8ஆம் வசனத்தை, சீமன் பேதுரு கண்டு இயேசுவின் பாதத்தில் இருந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும். இப்ப பைபிளை மூடிடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சது. சரியா? இப்ப இந்த காரியத்தை மாத்திரம் சொல்றேன். இயேசு பெரிய அற்புதத்தை, என்னது? 2 படகு நிறைய மீன் கிடைச்சிருக்குது. நீ நல்லா யோசிச்சு பாருங்க, 2 படகு நிறைய மீன் கிடைச்ச உடனே பேதுருக்கு என்ன வந்திருக்கணும்? ஐயா இதுவரைக்கும் நான் பார்க்காத அளவுக்கு மீன் கிடைச்சிருச்சு அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டு உடனே ஏசப்பாட்ட என்ன சொல்லியிருக்கணும்? நான் அந்த வசனத்தை தியானிச்சே தான் உங்கள்கிட்ட சொல்றேன். அப்ப ஏசப்பாட்ட என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஆண்டவரே ஒரு முறை வந்ததுக்கு எத்தனை படகு நிரம்பிட்டு? சத்தமாச்சு எத்தனை படகு? அப்ப அடிக்கடி வாங்க. அல்லேலூயா பாப்போம். இப்படி நீங்க
நீங்க 4 முறை வந்துட்டீங்கன்னா பெரிய ஆள் ஆயிடுவேன். உண்மை தானே? உண்மை தானே? ஆண்டவரே ஒரு முறை வந்ததுக்கு 2 படை. அப்ப அடிக்கடி நீங்க டெய்லி வந்து இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நான் டெய்லி 2 போட்டா எத்தனை ஒரே மாசம் என்ன மாறிடுவேன்? பெரிய பணக்காரனா மாறுவேன். அதனால ஒரு முறை எப்போதாவது ஒரு முறை வரக்கூடாது, அடிக்கடி வாங்க, டெய்லி ஒரு முறை வாங்க. ஒரு படகு மாத்திரம் இல்ல, 10 படகை தள்ளி மேடையே நான் போட்டு கொடுத்துருவேன். சொல்லியிருக்கணுமா சொல்லியிருக்க கூடாதா? ஒரு தம்பி நல்ல சிரிச்சு கேட்கிற வசனத்தை ஆர்வமா கேட்கிறாப்புல, சொல்லியிருக்கலாமா இல்லையா? பக்கம் சத்தமே இல்லை, அண்ணமார் சத்தம், ஐயாமார் சத்தம், சொல்லியிருக்கணுமா இல்லையா? இப்போ உங்க வேற ஒண்ணு இல்லை, உங்க ஊழியக்காரர் ஒரு பிரபலமான வல்லமையான தீர்க்கதரிசி ஒரு வர்றாரு, வந்து உங்க தலைமையில கவி சொல்றாரு, மகனே நீ பயப்படாது, இந்த வருஷத்துல பிள்ளை IAS ஆவா, இந்த உனக்கு ஒரு வீடை கட்டு தருவேன், பெரிய பணக்காரன், ஒரு பெரிய தொழில் உனக்கு வரப்போகுது, இத்தனை ஏக்கர்ல பெரிய வீடு கட்டுவான்னு உங்களுக்கு என்ன வரும்? சந்தோஷம். ஒரு உடனே அவர் சொன்ன வார்த்தையினுடைய ஒரு வருஷத்துக்குள்ள அவர் சொன்ன எல்லாம் நடந்துச்சு. உடனே அந்த ஊழியக்காரர் ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவீங்க? ஐயா, நீங்களாம் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களோ? ஐயா ஊழியர்கிட்ட என்ன செய்வீங்க? சும்மா ஒரு நிமிஷம் தான், வேகமா சொல்லுங்க. என்ன சொல்லுவீங்க? அடிக்கடி வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க. ஒன்றும் இல்லை, நீங்க வந்து திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினவனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் கார் எடுத்து வந்துடுறேன். அடிக்கடி நீங்க இந்த ஊருக்கு வந்தா என் வீட்டில் தான் தங்கணும். ஏன்? நீங்க சொன்ன எல்லாம் நிறைவேறிட்டு சுகம் கிடைச்சிருச்சு, பெரிய ஒரு அற்புதம். நம்மளாம் வந்து அப்படித்தானே சொல்லுவோம். ஆனால் அவ்வளோ பேர் தெய்வமே வந்து பேதுருக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் பேதுரு சொல்றாரு, நீங்கள் என்னை விட்டு போயிருங்க. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஆச்சரியப்பட்டு அந்த வசனம் தியானித்த போது, பேதுருக்குள்ள இந்த உலகத்தில் பணக்காரனான பெரிய ஆள்னா மாறும் அந்த எண்ணமே இல்லைங்க. அல்ல சொல்லுங்க பார்ப்போம். பணத்தை சக்கணும், பொருளை சக்கணும், அந்த எண்ணமே இல்லை. உலக பொருட்கள் நாட்டம் இல்லாத ஒரு மனுஷன். அதனால தான் கர்த்தர் பார்க்காரு, கொஞ்சம் பொறுப்புல உண்மையா இருக்கிறான். அப்ப இவனை நம்பி பெரிய சபையத்தெல்லாம் கோடிகளத்தெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். உண்மைதானே? உலக பிரகாரம் பொருளுக்காக ஆண்டவரை பின்பற்றவில்லை, உலக பொருள் நாட்டமே இல்லை. நீங்க என்ன விட்டு போயிருங்க, டெய்லி வாங்கன்னு சொல்லல, அடிக்கடி படகுக்கு வாங்க. இப்படி வந்து 10 முறை வந்தேன்னா பரிசு 10 நாள்ல கோடீஸ்வரனை மாறிடுவேன் சொன்னாரா? போயிருங்கன்னு சொல்ல. அப்ப என்ன தந்திரியுமா? பணத்தின் மேல பொருள் நாட்டம் இல்லை. கர்த்தரை நம்பி பார்க்கற இவன் தான் என் ஊழியத்தை சரின்னு பிடிச்சு போடுறார். அதே அப்போ சொல்லுங்க, அதே சீசர்லாம் தன்னுடைய பணம் பொருள் சொத்தெல்லாம் விற்று பேதுருட்ட வந்து கொடுக்குறாங்க, அப்போ சில பாத்தில் வைக்கிறாங்க. ஆனால் பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்ல? வெள்ளியும் பொண்ணும் இடத்துல இல்லை, இருக்குதுங்க, எல்லாம் விற்று அப்போ சில பாதத்தில் இருக்குது. ஆனால் அவர் சொல்ல என்கிட்ட இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே இருக்கு ஆனால் என் கையில் இல்லை. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? பணத்தின் மேலே பொருள் மேலே அவருக்கு நாட்டமே இல்லை. அதனால பாருங்க, அவர் நம்பி பெரிய பெரிய ஊழியங்களை கத்த செய்தார், அவர் மூலமாக நிறைவேற்றினார். எல்லாரும் வேகமாக எழுந்திருங்க பார்ப்போம். வேகமாக எழுந்திருக்கலாம். தலைப்போசனம் என்ன வசனம்? கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் அநேகத்தின் மேலே. முதல் நபரை யாரை பார்த்தோம்? யோசுவா. ஒரு சாதாரண ஒரு பணிவிடைக்காரன், ஊழியக்காரனா கர்த்தர் மாற்றினார். 3 காரியம் சொன்ன. என்ன காரியம்? வேகமா சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன காரியம்லாம்? பணிவை ஆசிரியப்பு கூடாரத்தில் பிரியாமல் இருந்தார். லேவி கோத்திரத்தார செய்யணும், நான் இதுக்கு செய்யணும் இல்லை, பிரியாமல். அடுத்து, ஏன் இதுக்கு யுத்தம் பண்ணி எனக்கு பழக்கம் இல்லை, நான் போக முடியாது, நீங்க வேணா போங்க, நான் கூட வரேன், கேள்வி கேட்காம கீழ்ப்படுகிறார். 3வது, பேர் புகழ விரும்பல யோசுவா. 2வது, யாரை குறித்து பார்த்தோம்? யோசேப்பு குறித்து பார்த்தோம். யோசேப்போட காணப்பட காரியம் அப்பா அண்ணமாட்ட துன்மார்க்கத்தெல்லாம் அப்படி ஒரு நாள் வந்துச்சு, உடனே அது கூட பதில் தெரியல. 13 வருஷத்துக்கு அப்புறம் பண்ண ஜபத்துக்கு பதில் வருது. அண்ணமாட்ட துன்மார்க்க அப்பாட்ட சொல்றது. கொஞ்சம் ஊழியம், பொறுப்பு, உண்மையா இருக்கிற. 2வது, பாடுகள் மத்தி கூட சந்தோஷமா இருக்கு. என்ன நானே கேட்க நானே பதில் சொல்ற மாதிரி இருக்கு. 2வது என்னது? பாடுகள் மத்தி கூட சந்தோஷமா இருக்கிற, மற்றவர்களை விசாரிக்கிறார். அடுத்து பாருங்க, தேவனே மகிமைப்படுத்துற. அடுத்து தேவனை பத்தி ராஜாவுக்கு சொல்றார், சுவிசேஷம் அறிவிக்கிறார். 3வது நபரை குத்து, பேதுரு குத்து பார்த்தோம். பேதுரு என்ன செய்யறாரு? மீன் பிடிக்கிறவன மனுஷரை பிடிக்கிறவன ஏமாத்தினார், உயர்த்தினார், அநேகத்தின் அதிகாரி வைத்தாரு. பேதுரு கொஞ்சம் பலம் தான், அந்த கொஞ்சம் பலத்தை கர்த்தருக்காக அந்த போட்டை தள்ளி கொடுக்கிறார். அடுத்து வசனத்தினால் தாகம், கேட்ட வசனத்தை அப்படியே அபியாசப்படுத்துகிறார். அடுத்து மனத்தாழ்மை, பாதத்தில் வந்து விழுகிறார், முகப்புற விழுந்து பணிகிறார். மனத்தாழ்மை. கடைசியா, பொண்ணு பொருள் வேண்டாம், நீ அடிக்கடி வாங்கன்னு சொல்லலை, அதெல்லாம் பார்த்தா கர்த்தர் வைத்து. எல்லா கண்களை மூடி ஒரே நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரே ஒப்பு கொடுக்குற, எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா. எல்லா சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே ஒப்பு கொடுக்குற ஐயா, பலிபீடத்தில் அர்ப்பணிக்க தேவ பிள்ளையை கர்த்தருடைய அநேகத்தின் அதிகாரியை வைக்கணும் விரும்புகிறா. நீ கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கிற, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறா. ஆண்டு யோசேப்பை பாருங்க, யோசுவாவை கர்த்தர் உயர்த்தின ஒரு சாதாரண ஒரு வாலிபனா இருந்தவரை பாருங்க, முழு தேசத்தை யுத்தம் பண்ணி பிடிக்கிற அளவுக்கு பங்கிட்டு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரங்கிற அந்த அந்தஸ்தில் ஆண்டு கொண்டு போனாரு. உங்களை ஆண்டர் கொண்டு போவாருங்க. செபிப்பீர்களை யோசோ
சோப்பலை என்ன மாற்றுங்கன்னு சொல்லுங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிங்க. ஆமென். ஆசீர்வதிப்பு கூட தேவ சமூகத்தை விட்டு எங்கே போயிடாதுங்க. பெயர்ப்புகளை விரும்பாம இருங்க, கர்த்தர் உயர்த்துவா. ரெண்டாவது யோசேப்பு பாருங்க, அண்ணமோட துன்மார்க்கத்தெல்லாம் அப்பாட்ட சொல்றாரு. ஆமென். பாருங்க, மற்றவர்கள் விசாரிக்க ரீதியா பாடுகள் மற்ற கூட சந்தோஷமா இருக்கிறார். அதாவது மற்றவர்களுக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார், ராஜாவுக்கே ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார். நான் சொல்ல அர்ப்பணிக்கிற மூன்றாவது பேதுரு, கொஞ்ச பலம் தான், அந்த கொஞ்ச பலத்தை கர்த்தருக்காய் கொடுக்கிறா. வசனத்து மேல தாகம், கேட்ட வசனத்தை அப்படி பிரயோஜனம் அபியாசப்படுத்துகிறா. மனத்தாழ்மை. கடைசியா நீங்க என்னோட்டு போயிருங்கன்னு சொல்றாரு, அது வாங்கன்னு சொல்லல, ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்வீங்களா? பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இவங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கு, நீ கிராமத்துக்கு இவங்க ஆசீர்வாதமா இருக்கு, சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறான். ஆனா இது போதாது. இந்த திருச்சபை மக்கள், இந்த கரிசல், இந்த சேம சபையார, இந்த தேசத்துக்கு, இந்த மாவட்டத்துக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் ஐப்பீராக. இவருடைய ஆண்டவர் ஊழியங்கள், இவருடைய ஜெபங்கள், பிரயாசம் எல்லாம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணையா. இங்க இருக்க வாலிப தம்பிமார் தங்கச்சிமார உயர்த்துவீரா. யோசேப்பை போல யோசேப்பு உயர்த்தும். இங்க சபையார் செய்கிற விவசாயத்தை, தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சபை வளர்ந்து பெருகட்டும். இங்கிருந்து தீர்க்க அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் சுவிசேஷம் எழும்பட்டும். இந்த சபையால் உலகத்தை கலக்கிற தேவப்பிள்ளை எழுப்பும். சபையார் ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.